ரைஸ் ரோடு பிடிச்சாச்சு, பெருமிட்டு எல்லாமே போட்டாச்சு. இது கட்டிட்டோம். லோடில் எனக்கு தெரிஞ்சு ஆடாது. டயரை செக் பண்ணிக்கலாம். சகதியாக இருக்குது. இப்போ கையை கழுவிட்டு வந்தேன். முன்னாடியே அதை தட்டி பார்த்துட்டு போயிருக்கணும். பின்னாடி எதுவும் மண் எதுவும் ஒழுகலை இருந்தால் அந்த மேட்டு நான் தான் சொன்னேன் பார்த்தியா, மேட்டு வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச மேட்டு விழுகாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மண் எதுவும் சிந்தலை நம்ம வண்டியில். இங்கே தெரியுதா அப்படியே வைப்பாங்க பாருங்க. இப்போ கீழே எவ்வளோ கேப்பு. முதல்ல அது வெல்ட் வைக்கணுங்க, இல்லாட்டி மண் ஃபுல்லாக அதுவும் இந்த தூசி இதெல்லாம் இது பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக இதாயிரும். இதை என்ன கீழே பூரா சருண்டு அன்னைக்கு மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும். அது இங்கன்றனால பிரச்சனை இல்லை. வண்டியே நாஸ்தி ஆயிடுச்சுங்க பாருங்கள். என் வண்டி ஃபுல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. கழிவு அது இதுன்னு சொல்லி அந்த எம்சாண்டோட தண்ணி எல்லாமே பூரா இதாகி ஃபுல்லாக வண்டி வாட்டர் சர்வீஸ் தாங்க பண்ணணும். லைட் ஹீட் எல்லாமே பூராமே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. எல்லாமே முடிச்சிட்டோம். வண்டி கண்ணாடினாலாம் நீட்டாக தான் இருக்குது. நான் பாருங்கள், இதான் என் வண்டி. புது ஃபாலோவர்ஸுக்காக சொல்கிறேன். வண்டியை சுற்றி முற்றி பார்த்தேன். எது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவும் இல்லை. கீழே ஜாயிண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்டா லோடுலானே போகிறோம், ஆயில் இது லீக் ஆகுதான்னு சொல்லி வண்டி எடுக்கும் போதே பார்க்கணும். நான் லோடு பிடிச்சிட்டும் பார்த்துக்குவேன். கீழே எல்லாமே எப்படி இருக்குது, வண்டியில் ஏதாவது நட்டு போல்ட்டு ஏதாவது பிடுங்கி இருக்கலாம், ஜாயிண்ட் போல்ட்டு ஏதாவது ஒன்று கீழே விழுந்துருக்கலாம். ஏன்னா நம்ம எம்டியில் அங்கங்கே தட்டப்புட்டன்னு அடித்து வந்துட்டுருப்போம். பைபாஸில் பிரச்சனை இல்லை, நொடி ரோட்லலாம் வரோம்ல, அங்கங்கே ஏதாவது இதாகலாம். இந்த பம்பர் பிடுங்காதுன்னு நினைக்கிறேன். சரி காய்ஸ், லோடு அண்ணா டயர் இந்த இடத்துல எங்கேயோ கல் அடிச்சிருக்குங்க. மக்கா எப்போ அடித்ததுன்னா தெரியல. சரி காய்ஸ், லோடு பிடிச்சாச்சு. நீ தட்ட இடத்துல எப்படி நான் தட்ட இடத்துல வீடியோ போடணும்னு நினப்பேன். ஏதோ ஒரு ஆபத்தில் மறந்துடுறேங்க. திரும்ப அங்கே வரும், கையை போய் திரும்ப கழுவிட்டு வரேன். இங்கே சாப்பாடெலாம் இலவசம். டிரைவர்ஸ் எல்லாருக்குமே இங்கே சந்தா பூரா சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம நான் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேங்க. அதனால் கிளம்பலான்ட்டு ஏன்னா தண்ணி தான் வடியிலையே. எம்சாண்டை பொறுத்தவொடனே தண்ணி எவ்வளோ இதை பீச்சா இது அது எனக்கு வரமாட்டேங்குங்க. ஒருத்தர்லாம் நல்லா அவர் சூப்பராக வாய்ஸ் மெசேஜ் சென்ட்டா இப்படி சொல்கிறான்னு சொல்லி. எனக்கு அது வரமாட்டேங்குது. வராத போட்டு நம்ம வழியை அப்படி இழுக்க முடியும். சரிங்களா, கையும் கழுவியாச்சு. சரி கிளம்பலாம் கைஸ். இப்போ பக்கத்தில் நின்று எல்லா வண்டியுமே கிளம்பிடுச்சு. தான் அந்த BS6 எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்குது. கண்ணு வேறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கட்டை அடிச்சிட்டா வண்டி அப்படியே குதிரை மாதிரி நிற்கும். கட்டை தான் அடிக்கணும். சரி, அடுத்து அங்கிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.